ஹாய் ஆல். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ரீசெண்டா நடந்த ஆர்ஆர்பி என்டிபிசி கிராஜுவேட்ல கேட்ட ஜென்ரல் அவேர்னஸ் கொஸ்டின்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். நம்மள்ட்ட வந்து டெலகிராம் சேனல் ஒன்று இருக்கு. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அதுல டோட்டலா 2 குவிஸ் டெய்லி அட்டன் பண்றோம். ஒன்று மைண்ட் கால்குலேஷன் குவிஸ் போடுறோம். இன்னொரு குவிஸ் நம்ம போடுற யூடியூப் வீடியோஸை ரிவிஷன் பண்றதுக்கான குவிஸ் வந்து போடுறோம். ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ கொஸ்டின்ஸ்குள்ள போகலாம். First question. In which of the following states is the Baishagu festival celebrated by the Boro Kacharis in the month of April? பைஷகு ஃபெஸ்டிவலை எந்த ஸ்டேட்ல வந்து செலிப்ரேட் பண்றாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டி, அஸ்ஸாம்ல தான் செலிப்ரேட் பண்றாங்க. அங்க யார் செலிப்ரேட் பண்றாங்கன்னா போடோ ட்ரைப்ஸ் தான் வந்து அங்க செலிப்ரேட் பண்றாங்க. தமிழ்ல தமிழ் நியூ இயர் நம்ம செலிப்ரேட் பண்ற மாதிரி அங்க அஸ்ஸாம் நியூ இயரை தான் வந்து பைஷகு ஃபெஸ்டிவல்னு சொல்லுவாங்க. அந்த ஃபெஸ்டிவல்ல ஒரு டான்ஸ் ஆடுவாங்க. அந்த டான்ஸோட நேம் என்னன்னா பியூஷாகு டான்ஸ். Next question. Which organization was the implementing agency for the National Agriculture Insurance Schemes launched in 1999? 1999ல லான்ச் பண்ணப்பட்ட நேஷனல் அக்ரிகல்ச்சர் இன்சூரன்ஸ் ஸ்கீமோட இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சி யாரு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் ஏ, அக்ரிகல்ச்சுரல் இன்சூரன்ஸ் கம்பெனி ஆஃப் இந்தியா லிமிடெட் அப்படின்றவங்க தான். இவங்க வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர்ஸ் கீழே வருவாங்க. ஏப்ரல் 2003ல இருந்து நைஸோட இம்ப்ளிமெண்டிங் பாடியா இவங்க வந்துட்டு ஆக்ட் ஆகிட்டு இருக்காங்க. Next question. The F2 generation of a monohybrid cross typically shows which phenotypic ratio? F2 generation அப்படின்றது என்னன்னா, ஒரு சயின்டிஸ்ட் கிரெகோர் மெண்டல் அப்படின்றவர் வந்துட்டு பீ பிளான்ஸ் பட்டாணி செடிகளை வந்துட்டு ஒரு டைப் வந்துட்டு ஷார்ட்டாகவும் இன்னொரு டைப் டாலாவும் இருக்கிற 2 டைப் ஆஃப் பிளான்ஸை எடுத்து இவர் வந்து ரிசர்ச் பண்ணியிருப்பாரு. அப்படி ரிசர்ச் பண்ணப்பட்டதுல இவர் டோட்டலா 3 ஜென்ரேஷனை வந்து டிஃபைன் பண்ணியிருப்பாரு. ஃபர்ஸ்ட் பி ஜென்ரேஷன், பேரண்ட் ஜென்ரேஷன், நெக்ஸ்ட் F1 ஜென்ரேஷன் சொல்லியிருப்பாரு. லாஸ்டா தான் F2 ஜென்ரேஷனை வந்து சொல்லியிருப்பாரு. இந்த பி ஜென்ரேஷன்ல வந்துட்டு டால் பிளான்ஸும் கிராஸ் பாலினேஷன் பண்ணுச்சு அப்படின்னா பிளான்ட் வந்து டாலா தான் கிடைக்கும். அதே மாதிரி ஷார்ட் வந்துட்டு பாலினேஷன் பண்ணாங்கன்னா ஷார்ட்டா தான் கிடைக்கும் அப்படின்றத பி ஜென்ரேஷன்ல சொல்லியிருப்பாரு. நெக்ஸ்ட் F1 ஜென்ரேஷன்ல என்ன சொல்லியிருப்பாங்களாம், அந்த பி ஜென்ரேஷன்ல கிடைச்ச ரிசல்ட் ரெண்டுமே வந்துட்டு கிராஸ் பாலினேஷன் பண்ணாங்க அப்படின்னா நமக்கு கிடைக்கிற பிளான்ட் வந்துட்டு டாலா தான் இருக்கும். டால் பிளான்ட் தான் வந்துட்டு டாமினண்டா இருக்கும். அதுதான் அதிகமா நமக்கு கிடைக்கும் அப்படின்றத F1ல சொல்லியிருப்பாரு. இதே ப்ராசஸ் வந்துதான் F2 ஜென்ரேஷன்லயும் நடந்திருக்கும். இத வந்துட்டு புனட் ஸ்கொயர்ல வந்துட்டு சொல்லியிருப்பாங்க. இப்ப டாலும் சேர்ந்தா டால் பிளான்ட் தான் கிடைக்கும். டாலும் ஷார்ட் பிளான்ட்டும் வந்துட்டு கிராஸ் பாலினேஷன் பண்ணா டால் பிளான்ட் டாமினன்ட் பண்ணும். அப்போ ஷார்ட்டும் டாலும் சேர்ந்தாலும் டால் தான் வரும். ஷார்ட் பிளான்ட்டும் சின்ன பிளான்ட்டும் சேர்ந்தாதான் சின்ன பிளான்ட் கிடைக்கும் அப்படின்றது தான் வந்துட்டு F2 ஜென்ரேஷன்ல சொல்லியிருப்பாங்க. இந்த இதுல நமக்கு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, இதோட ரேஷியோ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ டால் பிளான் வந்து 3 இருக்கு, ஷார்ட்டா நமக்கு கிடைக்கிறது வந்து 1 இருக்கு. அதனாலதான் 3:1 ரேஷியோ தான் நமக்கு கிடைச்சிருக்கும் F2 ஜென்ரேஷன்ல. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, 3:1. Next question. Which computer application is mainly used for booking railway tickets and flight reservations? ரயில்வே டிக்கெட்ஸ் புக் பண்றதுக்கும் ஃபிளைட் வந்து ரிசர்வ் பண்றதுக்காக யூஸ் பண்ற அப்ளிகேஷன் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி, ரிசர்வேஷன் சிஸ்டம்ன்றதான் ரைட்டான ஆன்சர். Next question. Under which article does the Supreme Court have the power of judicial review? சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஜுடிஷியலா ரிவ்யூ பண்றதுக்கான பவர் எந்த ஆர்டிகல்ல பேசப்படுது அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆர்டிகிள் 30ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, லிங்குவிஸ்டிக் நம்ம லாங்குவேஜ் படியும் ரிலீஜியன் படியும் நம்ம வந்துட்டு எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூட்லாம் வந்து நடத்திக்கலாம் அப்படின்றது தான் ஆர்டிகிள் 30ல சொல்லியிருக்காங்க. ஆர்டிகிள் 72ல வந்துட்டு பிரசிடென்ட்டுக்கு வந்துட்டு ஒருத்தவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கறத வந்துட்டு அந்த பனிஷ்மெண்ட்டை கட் பண்றதுக்கான அதிகாரம் இருக்கு. அதே மாதிரி பனிஷ்மெண்ட்டை குறைக்கிறதுக்கான அதிகாரம் இருக்கு அப்படின்றத
சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி ஆர்டிகல் 32ல தான் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல நமக்கு ஏதாவது கேஸ் போடணும் அப்படின்னா டைரக்டா நம்ம சுப்ரீம் கோர்ட்டுக்கிட்டயே போகலாம் அப்படின்றத பத்தி பேசுறது தான் வந்து ஆர்டிகல் 32. ஸோ ஆர்டிகல் 32 தான் இதுக்கான ரைட்டான ஆன்சர். ஆர்டிகல் 124ல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, சுப்ரீம் கோர்ட் தான் வந்து ஹையஸ்ட் ஜுடிஷியல் கோர்ட்டுன்னு தான் சொல்லியிருப்பாங்களே தவிர ஜுடிஷியல் ரிவ்யூக்கான பவர் வந்து சுப்ரீம் கோர்ட்ல இருக்குன்னு சொல்ல கிடையாது. ஸோ ஆர்டிகல் 32ல தான் வந்துட்டு ஜுடி ஜுடிஷியல் ரிவ்யூக்கான பவர் சுப்ரீம் கோர்ட்டு கிட்ட இருக்கு அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. இந்த ஆர்டிகல் 32வை ஹார்ட் அண்ட் சோல் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லி சொன்னவர் யாரு அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், which court is considered the highest judicial authority in a district? டிஸ்ட்ரிக்ட்ல ஹையஸ்ட் ஜுடிஷியல் அத்தாரிட்டி எதுன்னு கேட்டிருக்காங்க. டிஸ்ட்ரிக்ட்ன்றதுனால ஆப்ஷன் பி டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் தான் வந்து கரெக்டான ஆன்சர். Next question. The state of matter where particles are far apart and move randomly and quickly is the அப்படின்ற கொஸ்டின் என்னன்னா, இப்போ ஒரு பொருள் எடுத்துக்கிட்டோம்னா அந்த பொருளுக்குள்ள இருக்கிற பார்ட்டிகிள்ஸ் வந்துட்டு ரொம்ப தூரமா இருக்கு அப்படின்றது எந்த ஸ்டேட்ல தூரமா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்துட்டு கேஷியஸ் ஸ்டேட். சாலிட்ல வந்துட்டு உள்ள இருக்க மாலிகுல்ஸ் எப்படின்னா ரொம்ப இறுக்கமா பக்கத்துல இருக்கும். லிக்விட்ல கொஞ்சம் தள்ளி இருக்கும். கேஸ்ல தான் வந்து எல்லா இடத்துக்கும் அது மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி கேஷியஸ் ஸ்டேட். Next question. Cherial scroll painting belongs to which state of India? செரியால் பெயிண்டிங் அப்படின்றது எந்த ஸ்டேட்ல இருந்து வருது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி தெலுங்கானா. இந்த செரியால் பெயிண்டிங் வந்து ஜிஇ டேக் வந்து 2008ல கொடுத்தாங்க. நக்காஷி அப்படின்ற அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் இந்த செரியால் பெயிண்டிங் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஃப்ரம் 12th செஞ்சுரியில இருந்தே இவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. Next question. A student wants to locate a word inside a PDF. Which shortcut helps? ஒரு பிடிஎஃப்ல ஒரு வேர்டை ஒரு ஸ்டூடெண்ட் வந்து எடுக்கணும். அதுக்கு எந்த ஷார்ட்கட் வந்து தேவைப்படும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கண்ட்ரோல் சின்றது காப்பி பண்றதுக்கு, கண்ட்ரோல் எஃப்ன்றது ஃபைண்ட் பண்றதுக்கு, ஒரு வேர்டை ஃபைண்ட் பண்றதுக்கு. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் கண்ட்ரோல் எஃப். நெக்ஸ்ட் வந்துட்டு கண்ட்ரோல் டேப்ன்றது எதுக்கு யூஸ் ஆகும்னா, நெக்ஸ்ட் டேப் வந்து நம்ம ஓபன் பண்றதுக்கு. கண்ட்ரோல் வி எல்லாருக்கும் தெரியும், மேக்ஸிமம் பேஸ்ட். ஸோ இந்த இதுக்கான ஆன்சர் வந்து கண்ட்ரோல் எஃப். கண்ட்ரோல் ஹெச் எதுக்கு யூஸ் ஆகும்னா, ஒரு வேர்டை ஃபைண்ட் பண்ணிட்டு அந்த வேர்டை வேற ஒரு வேர்டால ரீப்ளேஸ் பண்றதுக்கு யூஸ் பண்றதா கண்ட்ரோல் ஹெச். கண்ட்ரோல் எஃப் ஜஸ்ட் டு ஃபைண்ட், கண்ட்ரோல் ஹெச் வந்து ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ். Next question. Before each general election to the House of People or to a state legislative assembly, the president may appoint regional commissioners after. இந்த கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஹவுஸ் ஆஃப் த பீப்புள் லோக்சபாலையும் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிலையும் ஜெனரல் எலெக்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி ரீஜனல் கமிஷனர்ஸை வந்துட்டு பிரசிடென்ட் அப்பாயிண்ட் பண்ணலாம். அப்பாயிண்ட் பண்றதுக்கு யாருக்கிட்ட அவங்க கன்சல்ட் பண்ணணும் அப்படின்றது தான் இங்க கொஸ்டினா கேட்டிருக்காங்க. எலெக்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி பிரசிடென்ட் ரீஜனல் கமிஷன் அப்பாயிண்ட் பண்ணணும்னா அவங்க கன்சல்ட் பண்ண வேண்டியது யாருக்கிட்டனா எலெக்ஷன் கமிஷன் கிட்ட வந்து கன்சல்ட் பண்ணணும். ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். இதை பத்தி எந்த ஆர்டிக்கல்ல பேசியிருக்காங்கன்னா ஆர்டிக்கிள் 324ல சொல்லியிருக்காங்க. நம்ம எலெக்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி ரீஜனல் கமிஷனரை வந்து அப்பாயிண்ட் பண்ணணும்னா எலெக்ஷன் கமிஷன் கிட்ட பிரசிடென்ட் கன்சல்ட் பண்ணிட்டு அவங்களை பிரசிடென்ட் அப்பாயிண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஆர்டிக்கிள் 324ல சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். In December 2025, India and Russia signed the RILOS agreement. What is the primary purpose of this agreement? RILOS agreement, அந்த ரிலோஸ்ன்றதுக்கு ஃபுல் ஃபார்ம் என்னன்னா ரெசிப்ரோக்கல் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் லாஜிஸ்டிக்ஸ் அக்ரிமெண்ட். லாஜிஸ்டிக்ஸை எக்ஸ்சேஞ்ச் பண்றதுக்காக இந்த இந்தியாவும் ரஷ்யாவும் இந்த ரிலோஸ் அக்ரிமெண்ட்டை வந்து சைன் பண்ணியிருப்பாங்க. இது எதுக்காக அப்படின்னா வந்து டு
facilitate reciprocal military logistic support between India and Russia. military weapons வந்துட்டு நம்ம மாத்திக்கிறதுக்கும் அதே மாதிரி நம்மளோட ஏர் நேவல் பேசிஸ் எல்லாம் வந்துட்டு இந்தியாவும் ரஷ்யாவும் யூஸ் பண்ணிக்கிறதுக்காகவும் ரிப்பேர் பண்றதுக்காகவும் மெயின்டைன் பண்றதுக்கு அதே மாதிரி ரீஃபியூலிங் பெட்ரோல் ஏதாவது இது பண்றதுக்காகவும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்கு இந்த அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் டி to facilitate reciprocal military logistic support between India and Russia. Next question. Which of the following scientists gave the concept of atomic mass? ஆட்டம்னு ஒன்று இருக்கு, அந்த ஆட்டம்க்குன்னு சொல்லி தனியா வெயிட் இருக்கு அப்படின்ற அந்த கான்செப்ட் சொன்ன சயின்டிஸ்ட் யாரு அப்படின்றது கேட்டிருக்காங்க. இப்ப வந்து எர்னஸ்ட் ரூதர்ஃபோர்ட் என்ன சொல்லியிருப்பாருன்னா அட்டாமிக் மாடலை பத்தி பேசியிருப்பாரு. அட்டாமிக் மாடல்னா ஒரு ஆட்டம்னு ஒண்ணு இருக்கு, அதுல வந்துட்டு நியூக்ளியஸ் இருக்கு, நியூக்ளியஸ்குள்ள புரோட்டான் இருக்கு, நியூட்ரான் இருக்கு, எலக்ட்ரான்ஸ் இருக்கு. புரோட்டான் நியூட்ரானும் சென்டர் பார்ட்ல இருக்கும், எலக்ட்ரான்ஸ் அதை சுத்திக்கிட்டு இருக்கும், ஆர்பிட்ல சுத்திக்கிட்டு இருக்கும் அப்படின்ற அந்த கான்செப்டை வந்து சொன்னது யாருன்னா எர்னஸ்ட் ரூதர்ஃபோர்ட். ஜான் டால்டன் தான் என்ன சொல்லியிருப்பாருன்னா இந்த உலகத்துல இருக்க எல்லா பார்ட்டிகல்ஸும் வந்துட்டு ரொம்ப மைன்யூட்டான ஆட்டம்ஸால மேட் ஆஃப் பண்ணப்பட்டது. அதே மாதிரி இந்த ஆட்டம்ஸ்க்குன்னு சொல்லி தனித்தனியா வந்துட்டு அதுக்குன்னு சொல்லி ஒரு வெயிட் இருக்கு அப்படின்றத பத்தி பேசுவது வந்து ஜான் டால்டன் அப்படின்றதான் சொல்லியிருப்பாரு. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஜான் டால்டன். ஜே தாம்சன் என்ன பண்ணியிருப்பாருன்னா எலக்ட்ரான்ஸை டிஸ்கவர் பண்ணது அவர் தான். எலக்ட்ரான்ஸ்னு ஒன்று இருக்கு அப்படின்றத சொன்னவர் யாருன்னா ஜே தாம்சன். நீல்ஸ் போர் என்ன சொல்லியிருப்பாருன்னா எலக்ட்ரான்ஸ் எல்லாமே வந்துட்டு ஒரு ஃபிக்ஸ்டு எனர்ஜி லெவல்ல தான் சுத்தி ஃபர்ஸ்ட் ரிங் KLMN அப்படின்னு சொல்லி ஸ்கூல்ல வந்து 4 ஷெல் படிச்சிருப்போம். ஃபர்ஸ்ட் இதுல 2 எலக்ட்ரான், செகண்ட்ல 4 எலக்ட்ரான், தேர்ட்ல 8 எலக்ட்ரான், ஃபோர்த்ல வந்து 32 எலக்ட்ரான்ஸ் தான் இருக்கணும் அப்படின்றத பத்தி யார் சொல்லியிருப்பாங்கன்னா நீல்ஸ் போர் வந்து சொல்லியிருப்பாரு. ஸோ இந்த கொஸ்டின்ல அட்டாமிக் மாஸ் வந்துட்டு யார் சொல்லலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி ஜான் டால்டன். Next question. Who composed the Prayag Prashasti Allahabad pillar inscription detailing the conquest of Samudragupta? சமுத்திரகுப்தாவோட வெற்றிகளை பத்தி பேசப்பட்டது பிரயாக் பிரசஸ்தா அந்த இதுல வந்து சொல்லியிருப்பாங்க. இது வந்து அலகாபாத் பில்லர் இன்ஸ்கிரிப்ஷன்ல வந்து பொறிக்கப்பட்டிருக்கு. இதை வந்து கம்போஸ் பண்ணது யாரு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. விஷாகதத்தா வந்துட்டு சந்திரகுப்தா 2ஓட போயட்டா இருந்திருப்பாரு. விஷாகதத்தாவும் காளிதாசாவும் சந்திரகுப்தா 2ஓட கோர்ட் போயட்டா இருந்திருப்பாங்க. பாணபட்டா வந்து ஹர்ஷவர்தனா பீரியட்ல இருந்த ஒரு கோர்ட் போயட். அப்போ சமுத்திரகுப்தாவோட கோர்ட் போயட்டா இருந்தவர் யாருன்னா ஹரிசேனா. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி ஹரிசேனா. நெக்ஸ்ட் கொஸ்டின். த Lilatilakam, a 14th century treatise, played a significant role in establishing the classical status of which Indian language through its grammatical and poetic principles? லிலத்திலக்கம் அப்படின்ற இந்த இது வந்து எந்த லாங்குவேஜோட கிளாசிக்கல் ஸ்டேட்டஸ், இது வந்துட்டு ஒரு லாங்குவேஜ் சான்ஸ்கிரிட்டும் இன்னொரு லாங்குவேஜும் மிக்ஸ் ஆகி அந்த லாங்குவேஜுக்கான கிராமரையும் பொயட்டிக்கல் பிரின்சிபல்ஸை பத்தியும் பேசினதுதான் வந்துட்டு இந்த புக்கு. இது வந்துட்டு எந்த லாங்குவேஜோட சேர்ந்தது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி மலையாளம் அப்படின்றது. அந்த லியலித்திகம் அப்படின்றது பிரபலம் ஸ்டைல்ல வந்து இருக்கும். இது வந்துட்டு மலையாளமும் சான்ஸ்கிரிட்டும் சேர்ந்த மாதிரி இருக்கும். அந்த இதுல வந்துட்டு மலையாளத்தோட கிராமர் ரிலேட்டட் ஆனதை வந்துட்டு அதுல வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. Next question. Who played the most significant military role in leading Nana Sahib forces during the revolt of 1857 at Kanpur? நானா சாஹிப் கூட கான்பூர்ல மிலிட்ரி ரோலை வந்துட்டு லீட் பண்ணி கூட்டிட்டு போனது யாரு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நம்ம இதை பத்தி ஏற்கனவே ஒரு யூடியூப் வீடியோ ஒன்று போட்டிருக்கோம், பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. நானா சாஹிப் கூட கான்பூர்ல வந்துட்டு ஸ்டார்டிங்ல வந்துட்டு ஆரம்பிச்சது யாருன்னா டாண்டியா டோப் தான் வந்து ஆரம்பிச்சிருப்பாரு. டாண்டியா டோப் நானா சாஹிப் கூட ஆரம்பிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் முடிக்கிறது வந்துட்டு ஜான்சி ராணி கூட அவர் வந்து கடைசியா வந்துட்டு இதுல வந்துட்டு ஸ்ட்ரகிள் பண்ணியிருப்பாரு. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் டி டாண்டியா டோப். பாஜிராவோ 2 அப்படின்றவர் யாருன்னா நானா சாஹிப்போட ஃபாதர். பகதூர் ஷா செகண்ட் வந்துட்டு
முகல் எம்பரரோட கடைசி இவர் தான் வந்துட்டு ரிவோல்ட் ஆஃப் 1857 ஸ்டார்ட் பண்றதுக்கான மெயின் ரீசன். இவரோட பேரின் கீழ் தான் இந்த ரிவோல்ட்டே ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ டான்டியா டோப் தான் வந்துட்டு நானா சாஹிப்போட மிலிட்ரி ரோலை வந்து லீட் பண்ணிட்டு இருந்தவர். ஸோ ஆப்ஷன் டி டான்டியா டோப். Who jointly led the first ever no tax campaign against the British rule in Bengal during the 1838 to 1848 Farazi movement? ஃபராசி மூமெண்ட் வந்துட்டு டாக்ஸ் வேணாம், ஜமீன்தாரி டாக்ஸ் வேணாம் அப்படின்னு சொல்லி டாக்ஸுக்கு அகைன்ஸ்டா ஆரம்பிக்கப்பட்ட ஒரு ப்ரொட்டஸ்ட்டை வந்து யாருக்கு வழி நடத்தி கூட்டிட்டு போனா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபராசி மூமெண்டோட ஃபவுண்டர் தான் வந்துட்டு எடுத்துட்டு போயிருப்பாரு. அது யாருன்னா ஷரியத்துல்லா கான் அண்ட் டாடு மியான். டாடு மியான்றது ஷரியத்துல்லா கானோட பையன் தான். ஸோ இவங்க 2 பேர் தான் இந்த டாக்ஸ் கேம்பெயினை வந்துட்டு லீட் பண்ணி கூட்டிட்டு போயிருப்பாங்க. ஸோ ஆப்ஷன் ஏ ஷரியத்துல்லா கான் அண்ட் தடு மியான். நெக்ஸ்ட் கொஸ்டின். According to the March 1997 agreement between the RBI and central government, which practice was discontinued with effect from April 1, 1997? 1997ல ஒரு அக்ரிமெண்ட் போட்டாங்க ஆர்பிஐக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும். அந்த அக்ரிமெண்ட்ல எந்த பிராக்டிஸை வந்து டிஸ்கண்டினியூ பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட ஒரு சர்டைன் லிமிட்டுக்கு கீழே அமௌண்ட் போகும்போது சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா ஆர்பிஐட்ட இருந்து அட்ஹாக் ட்ரெஷரி பில்லின் மூலமா கடன் வாங்கினாங்க. அது வந்து கடன் வந்து வாங்கிட்டு இருந்தாங்க. அந்த பிராக்டிஸை வந்துட்டு என்ன பண்ணாங்கன்னா இந்த மார்ச் 1997 அக்ரிமெண்ட் மூலமா டிஸ்கண்டினியூ பண்ணாங்க. டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு வேவ்ஸ் அண்ட் மீன்ஸ் அட்வான்சஸ் அப்படின்றது மூலமா வந்து இதை வந்து ரீப்ளேஸ் பண்ணாங்க. இது 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 எதுக்கு கொண்டு வந்தாங்கன்னா 90 டேஸ்க்குள்ள வந்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன அமௌண்ட் வாங்கினாலும் அதை வேஸ் அண்ட் மீன்ஸ் அட்வான்ஸ் மூலமா வந்துட்டு என்ன அமௌண்ட் வாங்கினாலும் அதை ரிட்டர்ன் பண்ணிடணும் திரும்ப அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டுக்கு மேல சென்ட்ரல் கவர்மெண்டால ஆர்பிஐட்ட இருந்து மணி வாங்க முடியாது அப்படின்றத கொண்டு வந்தாங்க. ஸோ டிஸ்கண்டினியூ பண்ணது எதுன்னு இந்த கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. அது வந்துட்டு ஆப்ஷன் ஏ practice of issuing ad hoc treasury bills. Next question. According to the 2025 Financial Tracking Services report by the United Nations Office for the Coordination of Humanitarian Affairs, which two contributors ranked higher than UAE in global humanitarian aid? குளோபல் ஹியூமனிடேரியன் எய்ட்னா இப்ப ஏதாவது ஒரு எர்த்குவாக்கோ இல்ல நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் ஏதாவது நடந்தாலோ ஒரு கண்ட்ரில நடந்துச்சுன்னா இன்னொரு கண்ட்ரி அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. அதன்படி பார்த்தோம்னா யுஏஇக்கு முன்னாடி ரெண்டு கண்ட்ரி இருக்கு. அந்த 2 கண்ட்ரி எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த ரிப்போர்ட் யார் வந்து விட்டாங்கன்னா யுனைடெட் நேஷன்ஸ் ஆஃபீஸ் ஃபார் த கோஆர்டினேஷன் ஆஃப் ஹியூமனிடேரியன் அஃபேர்ஸ் வந்துட்டு வெளியிட்ட ரிப்போர்ட்டின் படி யுஏஇ 3rd பொசிஷன், ஃபர்ஸ்ட் 2 பொசிஷன்ல யார் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி யுஎஸ்ஏ அண்ட் யூரோப்பியன் யூனியன், 3rd வந்துட்டு யுஏஇ வந்து இருக்காங்க. Next question. Which ISRO center will host the newly approved 3rd launch pad by Union Cabinet in December 2025? இஸ்ரோல வந்துட்டு 3rd launch pad வந்துட்டு எங்க வந்து ஓபன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம இந்தியால இஸ்ரோட லான்ச்சிங் பேடே வந்து ஸ்ரீஹரிகோட்டால தான் இருக்கு. அந்த ஸ்ரீஹரிகோட்டால வந்து சதீஷ் தவான் ஸ்பேஸ் சென்டர்ல தான் வந்து நமக்கு வந்துட்டு அந்த லான்ச்சிங் பேட் வந்து இருக்கும். டோட்டலா இப்போ வரைக்கும் 3 லான்ச்சிங் பேட் வந்து இருக்கு. ஃபர்ஸ்ட் லான்ச்சிங் பேட்ல வந்துட்டு பிஎஸ்எல்வி, எஸ்எஸ்எல்வி அந்த வெஹிக்கிள்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ரொம்ப ஷார்ட் வெஹிக்கிள் வந்துட்டு ஸ்பேஸ் வெஹிக்கிள் யூஸ் பண்றது தான் வந்து ஃபர்ஸ்ட் லான்ச் பேட்ல. செகண்ட் லான்ச் பேட்ல ஜிஎஸ்எல்வியும் LVM-3 பாகுபலி இப்ப ரீசெண்டா வந்து பாகுபலி ராக்கெட் சொல்லி ஒண்ணு விட்டோம். அந்த லான்ச்சிங் பேட் தான் வந்து செகண்ட். 3rd லான்ச்சிங் பேட்ல வந்து NGLV அப்படின்ற அந்த வெஹிக்கிள் வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்காக 3rd லான்ச்சிங் பேட் எங்க ஓபன் பண்ணாங்கன்னா சதீஷ் தவான் ஸ்பேஸ் சென்டர்ல வந்து தான் ஓபன் பண்ணாங்க. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ சதீஷ் தவான் ஸ்பேஸ் சென்டர். Next question. Which Himalayan region has greater altitudinal variations? அதிகமான ஹைட் இருக்கிற ரீஜியன் வந்து ஹிமாலயால எந்த ரீஜியன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி ஈஸ்டர்ன் ஹிமாலயன் ரீஜியன்.
Next question. Which of the following states ranks number one in the production of natural rubber in India in 2023 to 2024? 2023 to 24 பீரியட்ல இந்தியால நேச்சுரல் ரப்பர் ப்ரொடக்ஷன் வந்துட்டு எந்த ஸ்டேட் வந்து நம்பர் ஒன்ல இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி கேரளம் தான் வந்து கரெக்டான ஆன்சர். Next question. In 2025, the second WHO Global Summit on Traditional Medicine officially began on 17 December in which city? Second WHO Global Summit வந்துட்டு எந்த சிட்டில வந்து ஆரம்பிக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் பி நியூ டெல்லி. இந்த சமிட் இந்த ட்ரெடிஷ்னல் மெடிசின் வந்து இது இந்த சமிட் நடத்துறதுக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷும் WHO சேர்ந்து தான் வந்து இந்த சமிட் வந்து நடத்துனாங்க நியூ டெல்லியில. Next question. According to Prayagya Parashakti, Samudragupta is compared to which god associated with wealth? அவர் சமுத்திரகுப்தாவோட பவர் வந்துட்டு எந்த காடோட கம்பேர் பண்ணி பிரயகா பிரசஸ்தி அப்படின்ற அந்த ஒரு இன்ஸ்கிரிப்ஷன்ல வந்து ஹரிசேனா வந்து எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. முன்னாடி நம்ம ஏற்கனவே இந்த பிரயகா பிரசஸ்தி வந்து யார் எழுதுனா அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அது வந்து ஹரிசேனா தான் எழுதியிருப்பாரு. இப்ப இந்த சமுத்திரகுப்தாவோட வெல்த்த பத்தி அவரோட வின்னிங் மொமெண்ட்ஸ பத்தி அவர் வந்துட்டு குறிப்பிட்டிருப்பாரு அந்த பிரயக்யா பிரசஸ்தியில. இப்போ இவர் வந்துட்டு இவரோட அந்த வெல்த் இவரோட பவர் வந்துட்டு எந்த காடோட கம்பேர் பண்ணி அதுல பேசியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டி குபேராவோட கம்பேர் பண்ணி பேசியிருக்காங்க. Next question. Who wrote the introductory essay to Sarojini Naidu's 1905 poetry collection, The Golden Threshold? Golden Threshold அப்படின்றது சரோஜினி நாயுடுவோட ஒரு poetry collection. இந்த இதுல ஸ்டார்டிங் introductory essay சரோஜினி நாயுடுவை பத்தி ஒரு introduction கொடுத்தது அந்த இதுல எழுதுனது யாரு அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி அர்துர் சைமன்ஸ் அப்படின்றவர் தான் வந்து எழுதியிருப்பாரு. இவர் ஒரு பிரிட்டிஷ் பொயட். இந்த பொயட்ரி கலெக்ஷனை வந்துட்டு எங்க வந்துட்டு பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்கன்னா லண்டன்ல தான் வந்துட்டு பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. அந்த புக்ல சரோஜினி நாயுடோட டிராயிங் ஒண்ணு இருக்கும். அந்த டிராயிங்கை வந்து வரைஞ்சவர் யாருன்னா ஜான் பட்லர் ஈஸ்ட் அப்படின்றவர் தான் வந்துட்டு வரைஞ்சிருப்பாரு. இந்த புக்கு 1905ல வந்துட்டு பப்ளிஷ் பண்ணப்பட்டுச்சு. Next question. Article which describes the procedure for joint sitting of both houses of parliament in certain cases. Joint sitting பத்தி பேசுற ஆர்டிகல் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஜாயிண்ட் சிட்டிங்கை வந்துட்டு பத்தி பேசுற ஆர்டிகல் வந்துட்டு 108. மணி பில்ல பத்தி பேசுறது ஆர்டிகல் 110. ஜாயிண்ட் சிட்டிங்கை வந்துட்டு இன்வைட் பண்றது யாருன்னா பிரசிடென்ட். ஆனா ஜாயிண்ட் சிட்டிங் வந்துட்டு பிரசிடிங் ஆஃபீஸர் அந்த ஜாயிண்ட் சிட்டிங் வந்ததுக்கு அப்புறம் வந்துட்டு அதை வழிநடத்தி கொண்டு போறது யாருன்னா லோக்சபாவோட ஸ்பீக்கர் தான் வழிநடத்தி கொண்டு போவார். ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி ஆர்டிகல் 108. Next question. Which of the following subjects are included in the union list under the 7th schedule of the Indian Constitution? இந்த கீழே இருக்க ஆப்ஷன்ஸ்ல எது யூனியன் லிஸ்ட்ல சேரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. லோக்கல் கவர்மெண்ட் மார்க்கெட் ஃபேர்ஸ் இதெல்லாம் வந்துட்டு ஸ்டேட் லிஸ்ட்ல வரும். போலீஸ் பப்ளிக் ஹெல்த் அண்ட் அக்ரிகல்ச்சர் இந்த இதுவும் வந்து ஸ்டேட் லிஸ்ட்ல தான் வரும். எஜுகேஷன் ஃபாரஸ்ட் அண்ட் மேரேஜ் இதெல்லாம் வந்துட்டு கன்கரண்ட் லிஸ்ட்ல வரும். டிஃபென்ஸ் ஃபாரின் அஃபேர்ஸ் அண்ட் சிட்டிசன்ஷிப்ஸ் இதுதான் வந்துட்டு யூனியன் லிஸ்ட்ல வரும். ஸோ ஆப்ஷன் டி டிஃபென்ஸ் ஃபாரின் அஃபேர்ஸ் அண்ட் சிட்டிசன்ஷிப். இதோட யூனியன் லிஸ்ட்ல வந்துட்டு ரயில்வேஸ் வரும், ஏர்வேஸ் அந்த இது வரும், அப்புறம் நேவி அந்த இது வரும், போஸ்ட், கரன்சிஸ், பேங்கிங், அதுக்கப்புறம் வந்துட்டு பேட்டன்ட் போடுறது, அதுக்கப்புறம் இன்சூரன்ஸ், ஆயில் ஃபீல்டு, சென்சஸ், எலெக்ஷன்ஸ் இதெல்லாம் வந்துட்டு யூனியன் லிஸ்ட்ல வர்றது. Next question. What was the primary objective of the Blue Skies 2025 campaign launched in August 2025? Blue Sky 2025 campaign நடந்துச்சு. இதோட பிரைமரி முக்கியமான objective என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி ரெடியூஸ் அர்பன் ஏர் பொல்யூஷன். ஏர் பொல்யூஷனை கம்மி பண்றது தான் வந்து இந்த கேம்பெயினோட நோக்கமாவே இருந்துச்சு. Next question.
The census in India is conducted once in 10 years under the legal authority of the Census Act. சென்சஸ் ஆக்டோட இயர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சென்சஸ்ன்றது 10 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் நடத்தணும் அப்படின்ற சென்சஸ் ஆக்ட் வந்து எந்த இயர்னு கேட்டிருக்காங்க. அதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 1948. சென்சஸ் வந்து எந்த மினிஸ்ட்ரிக்கு கீழே வரும் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. Next question. Which of the following is not regarded as an advantage of the LPG reforms in India? கீழே கொடுத்துருக்கிறதுல எல்பிஜி ரிஃபார்ம்ஸோட அட்வான்டேஜ்ல இல்லாதது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எல்பிஜி அப்படின்றது என்னன்னா, எல்ன்றது லிபரலைசேஷன் அப்படின்றது என்னன்னா, கவர்மெண்ட் வந்துட்டு ஒரு பிசினஸ் நடத்துறாங்க அப்படின்னா கொஞ்சம் ஃப்ரீயா விட்டுருவாங்க. பிசினஸ்ல வந்துட்டு ரொம்ப கண்ட்ரோல் பண்ணாம ஓரளவு கொஞ்சம் ஃப்ரீயா விட்டா பிசினஸ் வந்து ப்ராப்பரா மெயின்டைன் ஆகும் அப்படின்றத சொல்றதுதான் லிபரலைசேஷன். பிரைவேட்டைசேஷன் அப்படின்னா பிரைவேட் கம்பெனிஸ் நிறைய வந்து டேக் ஓவர் பண்ணிக்கணும் அப்படின்றத பத்தி பேசுறது தான் பிரைவேட்டைசேஷன். குளோபலைசேஷன் அப்படின்னா இந்தியாவோட எக்கனாமி வந்துட்டு நம்ம வந்துட்டு வெளியே மற்ற கண்ட்ரிஸோடையும் வந்துட்டு நம்ம ட்ரேடிங் வச்சுக்கணும் அப்படின்றத பத்தி பேசுறது தான் வந்து இந்த எல்பிஜியோட ரிஃபார்ம்ஸ். இந்த இதுல வந்துட்டு எக்ஸ்பான்ஷன் ஆஃப் பிரைவேட் செக்டர் அதுதான் வந்துட்டு நம்ம பிரைவேட்டைசேஷன்ல வரும். ஸோ ஆப்ஷன் ஏ கிடையாது. ரைஸ் இன் ட்ரேட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், ட்ரேடு வந்து பண்றதுக்காக ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணணும்னு சொல்லி இந்த மூணுலயே இதுலயே சொல்லல. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி தான். அடாப்ஷன் ஆஃப் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ். எஸ், அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் வரதை வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிக்க தான் போறோம். பூஸ்ட் இன் இன்டர்நேஷனல் பார்ட்னர்ஷிப்ஸ் தான் வந்து குளோபலைசேஷன்ல வரும். ஸோ இந்த இதுல வந்து அட்வான்டேஜ்ல எது வராதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் பி ரைஸ் இன் ட்ரேட் ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ண வேணாம் அப்படின்றது தான் லிபரலைசேஷன்ன்றதுல சொல்லியிருப்பாங்க. Which of the following continents is not crossed by a equator? ஈக்குவேடார் போறதுல எந்த கான்டினென்ட் கிராஸ் பண்ண கிடையாது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ ஈரோப் தான் வந்து கிராஸ் பண்ணியிருக்காது. இதுல வந்துட்டு ஈக்குவேடார்ல வந்துட்டு எது கிராஸ் ஆயிருக்கும்னா சவுத் அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, ஏசியா கிராஸ் பண்ணியிருக்கோம். டிராபிக் ஆஃப் கேன்சர்ல வந்துட்டு நார்த் அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, ஏசியா கிராஸ் ஆயிருக்கும். டிராபிக் ஆஃப் கேப்ரிகான்ல வந்துட்டு சவுத் அமெரிக்கா, ஆப்பிரிக்கா அண்ட் ஆஸ்திரேலியா வந்திருக்கும். இந்த மூணுத்துலயுமே வராத கான்டினென்ட் எதுனா ஈரோப்பும் அண்டார்டிகா. இந்த மூணுத்துலயுமே வராதது வந்துட்டு ஈரோப் அண்ட் அண்டார்டிகா. Next question. Preparation of report cards, maintaining students' records, and creating question papers are actions that are mainly related to which area of computer application? ரிப்போர்ட் கார்டு ப்ரிப்பேர் பண்றது, ஸ்டூடெண்ட்ஸோட ரெக்கார்டு, கொஸ்டின் பேப்பர்ஸ் இது எல்லாத்தையுமே டேட்டாவா வச்சுக்கிறதுக்கு எந்த அப்ளிகேஷன் யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸ்பேஸ் ரிசர்ச்ல வராது, பிசினஸ் மார்க்கெட்டிங்லேயே வராது, ஆட்டோமொபைல் வந்து மெக்கானிக்கல் ரிலேட்டட். ஸோ ஆப்ஷன் பி எஜுகேஷன் அட்மினிஸ்ட்ரேஷன்ன்றது தான் கரெக்டான ஆன்சர். Next question. Which policy trade-off limited balanced sectoral growth in India during 1951 to 1991? 1951ல இருந்து 1991 கீழே எந்த ரெண்டு செக்டாரலுக்கு வந்துட்டு பேலன்ஸ் பண்ணி நம்ம கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி எந்த பாலிசி வந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இதுக்கான ஆன்சர் வந்து அக்ரிகல்ச்சர் விசஸ் இண்டஸ்ட்ரீஸ் வந்துட்டு அந்த டைம் அதிகப்படுத்தினா நம்மளோட இந்தியாவோட எக்கனாமி ஓரளவு பேலன்ஸ்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த டைம் பீரியட்ல வந்து நினைச்சாங்க. ஸோ ஆப்ஷன் சி அக்ரிகல்ச்சர் விசஸ் இண்டஸ்ட்ரி. Next question. Which characteristics of a computer system enables it to perform extremely complex calculations within seconds? ரொம்ப டஃப்பான கால்குலேஷன்ஸை ஒரு சில நொடியில வந்துட்டு செய்யறதுக்கான கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து எது கம்ப்யூட்டர்ல எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வெர்சட்டிலிட்டி அப்படின்றது என்னன்னா டாஸ்கை வந்து செய்யணும் அப்படின்ற ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காங்கன்னா அந்த டாஸ்கை செஞ்சு முடிக்கணும் அப்படின்றத பத்தி பேசுறத வெர்சட்டிலிட்டி. இதுல ஸ்பீடை பத்தி மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ
வெர்சட்டிலிட்டி வராது. ஆட்டோமேஷன் வந்துட்டு என்னன்னா ஹியூமன் இல்லாமயே டாஸ்கை வந்து செய்யறது தான் வந்து ஆட்டோமேஷன். ஸோ அதுவும் கிடையாது. அக்யூரசி அப்படின்றது என்னன்னா ஒரு ரிசல்ட் வந்து எவ்வளவு தூரம் கரெக்டா இருக்கு, எரர் இல்லாம எவ்வளவு தூரம் கரெக்டா இருக்கு அப்படின்றது அந்த அக்யூரேட் வேல்யூவை கண்டுபிடிக்கிறதா அக்யூரசி. ஸோ அதுவும் கிடையாது. ஸ்பீடுன்றது என்னன்னா தான் காம்ப்ளெக்ஸ் கால்குலேஷன், ரொம்ப கஷ்டமான கால்குலேஷனை கூட சீக்கிரமா செகண்ட்ஸ்ல முடிக்கிறது தான் வந்துட்டு ஸ்பீட். ஸோ ஆப்ஷன் டி is the correct answer. Next question. Who among the following is known for his collaboration with international artists and is or was a renowned tabla maestro? இன்டர்நேஷனல் ஆர்டிஸ்ட் கூட கொலாபரேட் பண்ண தப்லா மாஸ்ட்ரோ யாரு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த இதுல ஹரிபிரசாத் சௌரேஷியா வந்துட்டு ஒரு ஃப்ளூட் வாசிக்கிறவர். ஸோ அவரு கிடையாது. நம்மளுக்கு தப்லா தான் கேட்டிருக்காங்க. சஜாத் ஹுசைன் அப்படின்றவரு மேண்டலின் இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து வாசிக்கிறவர். இஎம் சுப்பிரமணியம் வந்துட்டு பானையில வந்துட்டு மியூசிக் வந்து பிளே பண்ணுவாங்க. அந்த இது வந்து தான் இஎம் சுப்பிரமணியம் பண்ணுவாரு. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஜாகிர் ஹுசைன் தான் வந்து கரெக்டானது. இவர் தான் வந்து தப்லா வாசிக்கிறவர். ஸோ ஆப்ஷன் சி ஜாகிர் ஹுசைன். இவர் வந்துட்டு பத்மஸ்ரீ 1988ல வாங்கியிருக்காரு. பத்மபூஷன் 2002ல வாங்கியிருக்காரு. பத்ம விபூஷன் 2023ல வாங்கியிருக்காரு. He died in 2024. Next question. In 2025, the Supreme Court of India, in the case of Tamil Nadu versus Governor of Tamil Nadu, ruled that a state governor cannot exercise which of the following over a bill duly passed by the state legislature. ஸ்டேட் ஆஃப் நம்ம தமிழ்நாடு ஸ்டேட்டுக்கும் கவர்னருக்கும் இடையே ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு. அது எதுனா, நம்ம என்ன பில் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளில என்ன பில் பாஸ் பண்ணாலும் கவர்னர் வந்து அதுக்கான எந்த ஒரு பதிலும் கொடுக்கல, ரிட்டனும் கொடுக்காம எதுவும் பண்ணாம அவர் பாக்கெட் விட்டோ வந்து யூஸ் பண்ணிக்கிட்டாரு. அந்த பாக்கெட் விட்டோ யூஸ் பண்ணலாமா, கவர்னர் பாக்கெட் விட்டோ யூஸ் பண்ணலாமா அப்படின்றதுதான் வந்து இந்த ஒரு கேஸா இருந்துச்சு. அதுதான் கேட்டிருக்காங்க. கவர்னர் என்ன பண்ணாரு, என்ன பவர் யூஸ் பண்ணாரு, அந்த இதுதான் இந்த கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின்ல வந்துட்டு ஆப்ஷன் பி வந்துட்டு பாக்கெட் விட்டோ தான் கரெக்டான ஆன்சர். கவர்னர் வந்துட்டு பாக்கெட் விட்டோ இந்த கேஸுக்கு அப்புறம் வந்துட்டு கவர்னர் வந்துட்டு பாக்கெட் விட்டோ வந்து யூஸ் பண்ணிக்க கூடாது அப்படின்றதான் தீர்ப்பா வந்துச்சு. Next question. In December 2025, the Punjab government directed strict enforcement of which policy to safeguard school children during dense winter fog, mandatory visibility measures, reduced speed, reflectors, headlights and fog lights. ரொம்ப குளிரா இருக்கிறப்போ வந்துட்டு ஸ்கூல் சில்ட்ரனை சேஃப் பண்றதுக்காக ஒரு பாலிசி பஞ்சாப் கவர்மெண்ட் கொண்டு வந்திருந்தாங்க டிசம்பர் 2025ல. அது என்ன பாலிசி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி சேஃப் ஸ்கூல் வெஹிக்கிள் பாலிசி அப்படின்றதுதான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். Which island country, along with Sri Lanka, is identified as India's southern neighbor across the Indian Ocean? இந்தியன் ஓஷன்ல இந்தியாவுக்கு பக்கத்துல இருக்கு, ஸ்ரீலங்கா மாதிரி இந்தியாவுக்கு பக்கத்துல இருக்க இன்னொரு கண்ட்ரி எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மேப்ல பார்த்தாலே தெரியும் நமக்கு. இந்த லெஃப்ட் சைட்ல வந்து அரேபியன் சி சைட்ல இருக்கிற மால்தீவ்ஸ் தான் கரெக்டான ஆன்சர். ஸோ ஆப்ஷன் சி மால்தீவ்ஸ் த ரைட் ஆன்சர். நம்ம இந்தியால லேண்ட் வழியா நெய்பரிங் கண்ட்ரிஸ் வந்துட்டு 7 இருக்கு. சி வழியா நெய்பரிங் கண்ட்ரிஸ் வந்து 2 இருக்கு. ஸோ டோட்டலி நெய்பரிங் கண்ட்ரிஸ் வந்து 9 வந்து இருக்கு. Next question. Which ministry was primarily responsible for implementing online child safety initiatives as of December 2025? ஆன்லைன் சைல்டு சேஃப்டி, குழந்தைகளுக்காக ஆன்லைன்ல வந்துட்டு சேஃப்டியா இருக்கணும் அப்படின்றதுக்கு எந்த மினிஸ்ட்ரியின் கீழே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி ஆப்ஷன் பி மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி என்ன பண்றாங்கன்னா சைல்டுக்கு டிஜிட்டல் சேஃப்டி, அதே மாதிரி அவங்களோட பர்சனல் டேட்டா, ஏதாவது சின்ன குழந்தைங்க ஃபோன் யூஸ் பண்றதுனால அவங்களுக்கான டேட்டாவை பாதுகாக்கிறது, டேட்டா ப்ரொடெக்ஷன் கொடுக்கறது, அதே மாதிரி சைபர் புல்லிங் பண்ற கண்டென்ட் எல்லாமே அவங்க ஃபோனுக்கு வந்துட்டு வராம இருக்கிறதுக்காக பேரண்டியல் கண்ட்ரோல் வந்துட்டு எல்லாரும் ஃபோன்ல இருக்கிற மாதிரி இதன் மூலமா வந்துட்டு
சைல்டு சேஃப்டியை வந்து இனிஷியேட் பண்றதுக்காக இந்த மினிஸ்ட்ரி வந்து கையில எடுத்திருக்காங்க. Next question. Mr. ABCD wants to become a member of the Legislative Assembly. What is the minimum age prescribed in the Constitution of India so that he becomes a member of the Legislative Assembly? லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளில மெம்பர் ஆகணும். அதுக்கான மினிமம் ஏஜ் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஏஜ் வந்துட்டு மினிமம் ஏஜ் 25 இயர்ஸ். ஸோ ஆப்ஷன் டி 25 இயர்ஸ். இதை பத்தி சொல்ற ஆர்டிகிள் 173. நெக்ஸ்ட் வேற போஸ்ட்டுக்கு வந்துட்டு என்னென்ன மினிமம் ஏஜ்னு பார்க்கலாம். பிரசிடென்ட்டுக்கான மினிமம் ஏஜ் 35, வைஸ் பிரசிடென்ட்கான மினிமம் ஏஜ் 35. லோக்சபாவோட மெம்பரா இருக்கணும்னா 25, ராஜ்யசபாவோட மெம்பர் 30. லோக்சபாவோட இன்னொரு பார்ட் ஸ்டேட்ல பார்த்தோம்னா லோக்சபாவை தான் வந்துட்டு ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளின்னு ஸ்டேட்ல சொல்லுவோம். ஸோ லோக்சபால 25, ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிலையும் 25. ராஜ்யசபாவோட இன்னொன்று ஸ்டேட்ல தான் வந்து ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். ராஜ்யசபால மினிமம் ஏஜ் 30, ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலையும் மினிமம் ஏஜ் வந்து 30. கவர்னருக்கு 35, பஞ்சாயத்து அண்ட் முனிசிபாலிட்டி மெம்பர் ஆகணும்னா அவங்களுக்கு மினிமம் ஏஜ் வந்து 21. ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. தேங்க்யூ.